நீங்க வந்து புடவை வந்து இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் ட்ரெடிஷனல் கொஞ்சம் ட்ரெண்டி இப்படி ரெண்டும் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மனசுக்கு திருப்தியா பார்த்து மணமகளுக்கு ரொம்பவும் பிடிச்ச மாதிரி இது ஒரு பொக்கிஷ மாதிரி இது வந்து பொக்கிஷ மாதிரி நம்ம வந்து இந்த கல்யாண புடவையை வந்து நம்ம வந்து பாதுகாப்பா ரொம்ப வருஷத்துக்கு பல வருஷங்களுக்கு நம்ம வந்து வச்சிருப்போம்மா. அதனால மனசுக்கு ரொம்பவும் நிறைவா பிடிச்ச மாதிரி வந்து ஆனா சில டைம்ல வந்து நம்ம எதிர்பார்த்த இது வந்து கிடைக்காதுதான் அது. அதனால வந்து நீங்க வந்து கிடைச்சதோ வந்து மனசார ஏத்துக்கோங்க அவ்வளவுதான். உங்களுடைய வாழ்க்கை வந்து மனநிறைவோட அமோகமா உங்களுடைய வாழ்க்கை இருக்கும் மணப்பெண்ணோட வாழ்க்கை. வணக்கம், கொக்கரக்கோ கிச்சன் சேனலுக்கு வந்து மிக்க மிக்க நன்றி. ஏற்கனவே நிறைய சுப நிகழ்ச்சிகள்லாம் வந்து நான் வந்து அது வந்து எதுக்காக செய்யணும், அப்புறம் வந்து அதை பற்றி ஒவ்வொரு டீட்டெயிலாக நம்ம வந்து பார்த்துட்ருக்குறோம். இதெல்லாம் வந்து எதுக்காக செய்கிறாங்க, எதுக்காக இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். இன்னமும் தொடர்ந்து நிறைய வீடியோக்கள் எல்லாம் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து முகூர்த்த புடவை எடுக்கும்போது வந்து நம்ம வந்து சில இதெல்லாம் வந்து பார்ப்பாங்க. சில கலர்ஸ் எடுக்கக்கூடாது, சில டிசைன் எல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில இதெல்லாம் இருக்குது. இது வந்து என்னோட பல வருஷங்களுடைய கலெக்ஷன் தான் இது. சட்டன் நான் வந்து இப்போ வந்து யூடியூப்காக அப்படிலாம் நான் பண்ணலை. இதெல்லாம் வந்து முன்னாடிலேருந்தே எங்கள் குடும்பங்களில் வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வந்து இந்த மாதிரி நிறையா வந்து இந்த மாதிரி ஒரு பழக்கத்தை வந்து உண்டு பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து நம்ம வந்து இது எல்லாத்தையும் சேர்த்து நான் வந்து கலெக்ட் பண்ணி நான் உங்களுக்கு இப்போ தரேன். நான் வாங்க வந்து நம்ம வந்து என்ன கலர் எடுக்கக்கூடாது, என்ன டிசைன் எடுக்கக்கூடாது, என்ன டிசைன் எடுத்தால் அவளுடைய வாழ்க்கை வந்து மணமகளுடைய வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும் அப்படியும் நம்ம இப்போ பார்க்கலாம். வந்து இப்போ வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து விதவிதமாக கட்டுறாங்க, விதவிதமாக கலர்ஸு அந்த மாதிரிலாம் கட்டுறாங்க. முன்னாடிலாம் வந்து 6 கலர் மட்டும்தான் கிடைக்கும். இப்போ அப்படிலாம் கிடையாது. நிறைய வைப்ரண்ட் கலரு, நிறைய கலர்ஸ் எல்லாம் வந்து நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ விதவிதமாலாம் வந்து நல்லா கட்டுறாங்க. இப்போ இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் வந்து நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஆனாலும் வந்து நம்ம வந்து இது வந்து பார்க்காம நிறைய குடும்பங்களில் வந்து இருக்கவே மாட்டோம். இதெல்லாம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா பக்கத்தில் ஆல் ஆப்ஷன் வரும். அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற அந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள் அது சம்மந்தப்பட்ட அனைத்து வீடியோக்களும் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புது புடவை வந்து எந்த நேரத்தில் எடுக்கலாம், எந்த நாளில் வந்து எடுக்கலாம், எந்த திதியில் எடுக்கலாம் அப்படின்னு வந்து நான் தனி வந்து ஒரு அப்லோடாக நான் வந்து கொடுக்குறேன். நான் அது பார்த்துட்டு வந்து நீங்கள் வந்து எந்த நாளில் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். தனி அப்லோடில் போய் பாருங்கள். இது வந்து நான் வந்து இதில் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் வந்து சஜஷன் லிஸ்ட்லேயும் கொடுக்குறேன். நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, நாள் குறிச்சிக்கோங்க. ஒரு மாதம் அதாவது நம்ம வந்து புடவை எடுக்கிறோம் அப்படின்னா வந்து 1 மாதம் 1.5 மாதமாவது நமக்கு வந்து டைம் வேணும். ஏன்னா இப்போ வந்து ப்ளவுஸ் வந்து புடவை எடுக்கிறத விட ப்ளவுஸ் செலெக்ஷன் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை தவிர வந்து அவ்வளோ ஒர்க்ஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கு வந்து 1 மாதம் 1.5 மாதம் வந்து டைம் வேணும். அதனால் வந்து புடவை எடுக்கணுன்னா நீங்கள் வந்து இதை வந்து முன்னாடியே முடிவு பண்ணிக்கோங்க. ஆனால் இப்போ ரெடிமேட் ப்ளவுஸும் நிறைய கிடைக்குது. ஆனால் அது வந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபிட்டாக இருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ரெடிமேட் ப்ளவுஸ் கூட நீங்கள் வந்து சூஸ் பண்ணி சுப முகூர்த்த புடவை வந்து எப்படி எடுக்கலாம்னு பார்க்கலாம். இது வந்து நமக்கு வந்து இதுதான் கிடையாது. நிச்சயதார்த்தம், முகூர்த்த புடவை, அடுத்தது வந்து முளைகாப்புக்கு எடுக்காது. இந்த மாதிரியும் வந்து நம்ம வந்து இது 3த்துக்குமே வந்து இதை வந்து டைமும் இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம். முக்கியமாக வந்து முகூர்த்த புடவைக்கு தான் வந்து ரொம்பவும் நம்ம பார்த்தாகணும். சரி வாங்க நம்ம வந்து என்ன கலர் புடவைகளை வந்து எடுக்கக்கூடாது அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்க்கலாம். கலருன்னு பார்க்கும்போது வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து வெள்ளை கலரு, கருப்பு கலரு, அப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி இந்த மிளகாய் பழ கலர், அந்த சிவப்பு வண்ணம், ஒரு மாதிரி அந்த ரத்த சிவப்புன்னு சொல்லுவாங்க, லைஃப்பில் வந்து டேஞ்சர் கொடுக்கும். இப்போ வந்து ஆனால் எடுக்கிறாங்க. இந்த எனக்கு வந்து இதெல்லாம் சாஸ்திரம்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க எடுக்கிறாங்க. அது ஒன்றும் பரவாயில்ல, உங்களோட விருப்பம் தான். மனசுக்கு வந்து திருப்தியாக பிடிச்சிருக்கணும். மணமகளுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கணும், அதுதான் முக்கியம் நமக்கு. அதனால் இந்த வெள்ளை கருப்பு இதெல்லாம் எடுக்க மாட்டாங்க. ஆனால் அதர் ஸ்டேட்லலாம் வந்து மற்ற மாநிலங்கள்லாம் வந்து வெள்ளை புடவை கட்டி அந்த பார்டர் போட்டு அந்த புடவை அதை கட்டி தான் அவங்க வந்து தாலியே கட்டுவாங்க. அது வந்து அவங்களுடைய பழக்கம். வந்து நம்ம தமிழகத்தில் வந்து அதிகமாக வந்து வெள்ளை புடவையும் கருப்பு புடவை இதெல்லாம் கட்ட மாட்டோம். நிறைய பேருக்கு வந்து இந்த ஆரஞ்சு கலர் வந்து அந்த தீப்பொறி கலர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தீப்பொறி டிசைனும் வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் தீப்பொறி கலரு, தீப்பொறி டிசைனு இப்போ வந்து அவ்வளோவா கிடைக்கிறது இல்லை. தீப்பொறி டிசைன் வந்து நிறைய பேர் எடுக்க மாட்டேறாங்க, பயந்துக்கிட்டு அந்த அளவுக்கு வர்றதில்லை. ரொம்ப ரேர் தான் அது. ஆனால் கிடைக்கிது அது. இப்போ என்கிட்ட இல்லை அது. நீங்கள் வந்து அந்த டிசைனை வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது.
இப்போ வந்து எங்களுடைய வீட்டிலலாம் வந்து இந்த மாதிரி கலர்ஸ் மட்டும்தான் பார்ப்பாங்க. இந்த வெள்ளை, கருப்பு, இந்த மாதிரி வந்து சிவப்பு, இந்த மாதிரி உள்ள கலர்ஸ் தான் வந்து பார்ப்பாங்க. மற்றபடி வந்து அவங்களுக்கு வந்து ரொம்பலாம் இதுவாக தெரியல. நாங்கள் வந்து ஒரு டைம் வந்து போகும்போது வந்து இந்த மாதிரி வந்து அலாலேயே உள்ள டிசைனை வந்து நாங்கள் வந்து செலக்ட் பண்ணியிருந்தோம். அப்போ வந்து அவங்க வந்து ஒரு அம்மா வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து இதை எடுக்காதீங்க, அவள் வாழ்க்கை முழுக்க அலை அடிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொன்னாங்க அவங்க. அதை பற்றி நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து நாங்கள் வந்து யோசிச்சுட்டு அதை வந்து நாங்கள் எடுக்கலை. ஆனால் வந்து வேறு ஒரு அக்கேஷனில் நம்ம எடுக்கலாம். இப்போ வேறு எதுக்காவது நம்ம எடுத்து கொடுக்கணும், வேறு யாருக்காவது கல்யாணம், இல்லை ஒரு தீபாவளி, பொங்கல், பிறந்தநாள், அந்த மாதிரி உள்ள டைம்லலாம் வந்து இந்த மாதிரி வேவ்ஸ் டிசைனில் வந்து எடுக்கலாம். சுபமுகூர்த்த புடவை வந்து எடுக்கிறது மட்டும் வந்து வேணால் இது பண்ணிக்கலாம், அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து சில இது வந்து இருக்குது, சில ரக புடவைகள் வந்து இந்த மாதிரி வேவ்ஸ் டிசைனில் தான் வரும். மற்ற ஸ்டேட்டுக்கு அது ஓகே. நம்மளோட இதில் வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க, அலை உள்ள டிசைனும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க, அவள் வாழ்க்கை முழுக்க அலை அடிக்கும் அப்படின்னு சொல்லி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி சுழல் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சுழல் மாதிரி வந்து ஒரு பாடியிலையும் வரும், பார்டரில் எப்படி வேணாலும் வரும். அந்த மாதிரி டிசைனை வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அவளுடைய வாழ்க்கையெல்லாம் வந்து ஒரு சுழற்சியாக ஒரு இது மாதிரி ஒரு கஷ்டம், அந்த மாதிரி ஒரு இது வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக இந்த மாதிரி சுழல் உள்ள டிசைனும் எடுக்க வேண்டாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து குறுக்கு டிசைன் இருக்கும். அதுவும் வந்து உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து குறுக்கீடுகள் நிறையா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு நம்பிக்கை தான் வந்து. ஆனால் நேர்கோடு இருக்கு, அதுவும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இந்த வரலாற்று பேரை சொல்லும் இந்த ஆழி கோபுர மாடல் டிசைனு, அதாவது வந்து டெம்பிள் மாடல் டிசைன்னு சொல்லுவாங்க. கோபுரம் இல்லாத கோபுரம் போல வாழ்க்கை உயரம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி யானை டிசைனும் வந்து எல்லாத்துலேயுமே ஒரு மாங்காய் டிசைன், யானை டிசைன், இந்த மாதிரி இதெல்லாம். மயில் இல்லாத புடவையே அது அதிகமாக நம்ம வந்து பார்க்கவே முடியாது. மாங்காய், மயில், அன்னப்பறவை இதெல்லாம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. அந்த மாதிரி உள்ள டிசைனும் நாம் வந்து எடுக்கலாம். ஆனால் ஒரு சில ஊர்லலாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து பறவைகள் உள்ள வந்து எடுக்கக்கூடாது, மணமகள் வந்து பறவை மாதிரி பறந்து போயிடுவா. அதாவது வந்து அதை வந்து தப்பாக சொல்ல வேண்டாம், அதாவது தனி கொடுத்துற மாதிரி வீட்டை விட்டு இது பண்ணி போயிடுவா, அந்த மாதிரி வந்து ஒரு இது சொல்லுவாங்க. அதனால் வந்து அதை எடுக்க மாட்டாங்க. ஒரு சிலர் அதை வந்து ரொம்பவும் சகுனமாக நினைப்பாங்க. ரெட்டைக்கிளி உள்ளது அது மாதிரி இதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல சகுனமாக ஒரு மீனாட்சி கட்டியிருக்கிற மாதிரி அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை வந்து அவங்க வந்து அதுவும் எடுப்பாங்க. இது அவங்கவுங்களுடைய மனசை பொறுத்து தான் அது. இப்போ வந்து நம்ம வந்து முகூர்த்த புடவை எடுக்கணும்னாலே வந்து மங்களகரமான கலர் அந்த காலத்துலலாம் வந்து அதிகமாக வந்து மஞ்சள், சிவப்பு, அதாவது மெரூன் கலரு, பச்சை, இந்த மாதிரி புடவைகள் தான் வந்து அதிகமாக வந்து முகூர்த்த புடவையாக வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. இது 3ம் கலந்து எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நாங்கள் வந்து 3 கலரும் சேர்ந்த மாதிரி எடுத்தோம். இது அங்கே உள்ள லைட் வெளிச்சத்துக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவ்வளோ லைட்டு போட்டு வச்சுருந்தாங்க, அப்படி பளிச்சுன்னு. இது அவ்வளோ காஸ்ட்லி. இது இந்த ஜரிகை வந்து அந்த அளவுக்கு பெருசாக எடுபடலை. இந்த எல்லோவில் வெந்தய கலர், இது எல்லோன்னு சொல்ல முடியாது, இதை வெந்தய கலர்னு சொல்லலாம். இது 3 கலரும் கலந்து இது வந்து இருந்தது. இது பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள், இது வந்து நாங்கள் இதை வந்து எடுத்த உடனே வந்து ஒரு மாதத்துலேயே வந்து rmkvல வந்து இது வந்து ஒரு மாடல் வந்து கட்டி அதை வந்து ஃபோட்டோ எடுத்து எல்லா இடங்கள்லையும் இப்போ வச்சுருந்தாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம செலக்ட் பண்ண இந்த டிசைன் வந்து ஒரு இது வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களும் வந்து ஒரு மாடலுக்கு கட்டி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லுவது. இதே மாதிரி ஒரு த்ரிஷா கூட வந்து நடிகை த்ரிஷா கூட இதை கட்டி அவளும் வந்து ஒரு மாடலிங் போஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ரவுண்டாக இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி டிசைனும் வந்து லக்ஷ்மி காசு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உள்ள புடவையும் எடுத்திங்கன்னா உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சமாக இருப்பாள் பொண்ணு. இந்த மாதிரி கோபுரம் டிசைன் மாதிரி இருக்கும். இந்த கோபுரம் டிசைன் வந்து அவளை வந்து கோபுரம் மாதிரி உயர்த்தி விடுன்னு சொல்லுவாங்க வாழ்க்கையில். அதனால் வந்து இந்த கோபுரம் டிசைனும் எடுக்கலாம். மங்களகரமான இந்த வாத்திய இசைக்கருவிகள்லாம் இருக்குது. இந்த மாதிரி டிசைனும் வந்து நீங்கள் எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லது. அப்புறம் வந்து பச்சை புடவை வந்து நீங்கள் வந்து முகூர்த்த புடவை எடுக்கும் போதே வந்து அவங்க குடும்பங்களை வந்து நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க. வளைகாப்புக்கு வந்து பச்சை புடவை தான் கட்டுவீங்களா அவங்க குடும்பங்களில்? ஒரு சில குடும்பங்களில் கட்ட மாட்டாங்க. திருமணமான அந்த புடவை தான் அவங்க வந்து கட்டுவாங்க. நிச்சயதார்த்தம் எடுத்து கொடுக்குற அந்த புடவை தான் கட்டுவாங்க. அதனால் அதையும் நீங்கள் வந்து முதலே வந்து தெரிஞ்சுக்கோங்க. பச்சை கலர் வந்து நீங்கள் வந்து வளைகாப்புக்கு எடுப்பீங்களான்னு கேட்டுட்டு அதை வந்து நீங்கள் எடுக்காமல் விட்டுடுங்க, வளைகாப்புக்கு எடுத்துக்கொடுங்க. இப்போ வந்து இது பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி திலக்கம் ஷேப்பு, இதுவும் வந்து வைஷ்ணவாஸ் அவங்கெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக எடுப்பாங்க, விரும்புகிறவங்க அப்படிலாம் எடுப்பாங்க. இந்த மாதிரி திலக்கம் போட்ட டிசைனு அந்த மாதிரியும் வந்து நீங்கள் வந்து எடுக்கலாம், நல்லது ரொம்ப. பொண்ணோட வந்து முந்தானியில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறையா வந்து ஃபோட்டோஸ், அதாவது மணமக்களுடைய ஃபோட்டோஸ் வந்து அச்சடித்து அப்படியே அவங்க வந்து ஏற்கனவே வந்து அவங்க வந்து பிரிண்ட்டு கொடுக்குறாங்க.
அந்த மாதிரி வந்து புடவை எடுக்கிற மாதிரி இருந்தால், அதாவது ரிசப்ஷனுக்கு கட்டுற மாதிரியோ இல்லை வேறு எதுக்காக கட்டுற மாதிரி இருந்தால் வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து ஃப்ளோட்டிங்கில் விட்டால் தான் வந்து அந்த டிசைன் வந்து தெரியும். நான் இப்போ வந்து டைட் ஃப்ளீட் வச்சு தான் வந்து அதிகமாக மணமக்களுக்கெலாம் வந்து கட்டுறாங்க. வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய உடம்பு முழுக்க ஜரிகை இருக்கிற மாதிரி அப்படி வந்து நிறைய பேர் விரும்புவாங்க. அது ரெட் கலர்னால் ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து ஒரு அட்ராக்ட் பண்ணும் உங்களுக்கு, தூரத்தில் இருந்த ஃபோட்டோவுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அந்த ரெட்டு தாங்க ரொம்ப இருக்கிற புடவைகள்லேயே வந்து முகூர்த்த புடவை அப்படின்னாலே வந்து அந்த ரெட்டு தான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஃபோட்டோஸ்க்கு எல்லாத்துக்குமே. வந்து வெறும் ஜரிகையாக இதுவாக எடுக்கிறோமே, தங்க கலர் ஜரிகையாக எடுக்கிறோமே, சரி கொஞ்சம் சில்வர் ஜரியாக எடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு சில்வர் ஜரி தான் இது. இது கொஞ்சம் லைட் கலரில் எடுத்தோம், அந்த அளவுக்கு இது எடுபடவே இல்லை. ரொம்ப காஸ்ட்லி புடவை இது. இது உடம்பு முழுக்கதை இதெல்லாம் இது ஃபுல்லாக ஜரிகை. இது ஃபுல்லாக இந்த நடுவில் இருக்குது ஃபுல்லாகவே இது ஜரிகை தான். இது இந்த எல்லோ கலருக்கு அந்த ஜரிகை எடுக்கல, அதனால் மோஸ்ட்லி வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி எல்லோ கலர் வந்து ஜரி உள்ளது வந்து நீங்கள் அந்தளவுக்கு எடுக்காதீங்க. ஆனால் அங்கே உள்ள லைட்டுக்கு வந்து அப்படியே பளிச்சுன்னு தூக்கி காமிக்கும். நமக்கு நார்மலாக வீட்டுக்கு வந்தால் நம்ம நார்மலாக கட்டிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து அந்தளவுக்கு இதுவும் அதே மாதிரி தான். அந்தளவுக்கு பெருசாக வந்து இது வந்து இதுவும் உடம்பு ஃபுல்லாக ஜரி, அவ்வளோ காஸ்ட்லி இது. அதுவும் எடுபடலை. ஆனால் இந்த மாதிரிலாம் பாருங்கள், இந்த கலர்லாம் எவ்வளோ அழகாக உங்களுக்கு வந்து தூக்கி காமிக்கிது வந்து. அது மாதிரி வந்து ஒரு டார்க் கலரில் எடுங்க. எல்லோ கலரில் வந்து நீங்கள் தங்க ஜரிகை உள்ளது வந்து எடுத்திங்கன்னா வந்து பார்த்து எடுங்க. அந்த அளவுக்கு வந்து எடுபடாது. நம்ம போட்ட பணமெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் நமக்கு. அது நிறைய ஜரிகை போட்டது வாங்கினீங்கன்னா அது ஒரு பொன்மகள் வந்தால் தான் அந்த மணமகள் வந்து ரொம்பவும் அப்படியே வந்து ரொம்ப அமோகமாக லக்ஷ்மி கடாட்சத்தோட அருமையாக இருப்பாங்க பொண்ணு. அதனால் நிறைய ஜரி உள்ளதும் நீங்கள் வந்து எடுக்கலாம். இப்போ நிறைய லைட் கலர்ஸ் வந்து வருது. அப்போல்லாம் வந்து 6 கலர்ஸ் தான் வரும். இப்போ நிறைய லைட் கலர்ஸ் வந்து வருது. அது ரொம்ப அழகாக இருக்குது கலரெல்லாம் பார்க்குறதுக்கு. நீங்கள் வந்து நிறைய பார்த்துருக்கலாம். நீங்கள் இப்போ கூட நிறைய வைப்ரண்ட் கலரு அந்த மாதிரியும் வந்து நல்லா வருது. பார்டரு அந்த மாதிரியும் இதுவாக வருது. உங்களுக்கு ஃபுல் கலரு அந்த மாதிரியும் வருது. நீங்கள் அப்படி எடுக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து முகூர்த்த புடவை வந்து எப்படி எடுக்கலான்றதை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க. என்ன கலரில் எடுக்கலாம், எந்த கலரில் வந்து எடுக்கக்கூடாது, எந்த டிசைனில் எடுக்கலாம், எந்த டிசைனில் எடுக்கக்கூடாதுன்றதை பார்த்தீங்க. இது வந்து ஒரு நம்பிக்கை தான். அதனால் வந்து நீங்கள் வந்து பார்த்து எடுங்க. இன்னொரு அப்லோடில் வந்து நான் டைமு திதி இதெல்லாம் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் பார்த்து எடுங்க. இன்னும் வந்து சுப நிகழ்ச்சிக்கான நிறைய வீடியோக்கள் தொடர்ந்து வர சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காத்துருங்க. நன்றி, வணக்கம்.